9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு ஐயா. புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலா ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது? கோச்சார ரீதியாக 2 பயிற்சிகள் இருக்கு, அது இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க ஐயா. அதாவது துலாம் ராசி புத்தாண்டு பலன்கள். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும், என்னுடைய மக்கள், என்னுடைய ரசிகர்கள் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம துலாம் ராசி இவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? அதாவது தமிழ் புத்தாண்டு 14/4/2026 2:30 இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அப்ப அந்த புத்தாண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசி அப்படின்னாவே நேர்மையானவர்கள், கண்ணியமானவர்கள், பொய் சொல்ல தயங்குபவர்கள். ஏன்னா அவங்க ராசியில சனி பகவான் உச்சம். அப்ப எப்பவுமே நேர்மையான வழியில போவதற்கு மட்டும்தான், நேர்மையான வழியில சம்பாதிக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க உச்ச குருவாக. அதே சமயத்தில் டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி நடக்குது. இப்போதான் சனி பயிற்சி நடந்திருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் வந்தால் கண்டிப்பாக அந்த ராசி மென்மேலும் வளரும், வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திர உண்மை. 6ஆம் இடத்துல ராசி இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை அந்த குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குது. அப்போ துலாம் ராசிக்காரர்களாகப்பட்டது பணம் வரக்கூடிய வழிகள் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, எப்படி வருதுன்னே தெரியாது. இவங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு தகுந்த அந்த பணம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வேலையில் ஆகட்டும், பிஸ்னஸில் ஆகட்டும். அதாவது துலாம் ராசிக்காரங்க, சார் இந்த தொழிலை எப்படித்தான் பண்ணுறதுன்னே தெரியல, நான் தொழிலில் லாஸ் ஆகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர்கள் கூட சொந்த தொழில் இந்த வருஷத்தில் செஞ்சிருவாங்க. பிரான்சிஸ் எடுப்பாங்க. ஒரு பிரான்சிஸ் 4 பிரான்சிஸாக உருவெடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு. அது மாதிரியான ஒரு அசுர வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உண்டாகும். அது எப்படி அப்படின்னா, 6ஆம் இடத்துல சனி பகவான் குருவுடைய வீட்டில், 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவுமே அந்த குரு பகவானுடைய வீட்டில் அந்த சனி பகவான் இருப்பது இன்னும் பெரிய விஷயம். அந்த குரு பகவான், அதாவது அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் உச்சபலம். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் இந்த 12 வருடம் கழித்து இந்த வருடத்தில் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய முன்னேற்றம், அவங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே சூப்பராக வளரப்போகிறது. அந்த குரு வர பாப்பாரு இல்லைங்களா ஐயா? குரு 2ஆம் இடத்தை தானே பார்க்குறாரு துலாம் ராசிக்கு. 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க, அப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மட்டும் நாம் எடுத்துக்கலாம். தனஸ்தானத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு பண வழிகளில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு சால்வ் ஆகும். அதே சமயத்தில் அந்த வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றணும். ஒரு இத்தனை மணிக்கு நான் வரேன்னு சொன்னால் அத்தனை மணிக்கு முன்னாடியே போய் நிற்பாங்க. இதை செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதை செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த குரு பார்வையால் நல்ல பேர் கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும். அதனால் இவங்கள் செய்யக்கூடிய வேலையில், அது எந்த மாதிரி வேலையான இருக்கட்டும், எவ்வளோ சம்பளம் வேணால் வாங்கட்டும், அதில் ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ இவங்கள் எதிர்பார்த்து
காத்துட்டு இருந்த இந்த 2 வருஷம் 3 வருஷமாக எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கல, எனக்கு கீழே இருக்கிறவன் அந்த ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான், எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்ட அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வருத்தங்கள் நிறைவேறக்கூடிய வருடமாக இந்த வருடம் சூப்பரா இருக்குங்க. அது போக இவங்க ராசியில தான் சூரிய பகவான் நீச்சம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அந்த தலைமை பீடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு போர்க்களமாக தான் இருக்கும். ஆனால் சனி உச்சமாகிறதுனால இப்போ அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவானும் பார்க்கறதுனால இந்த பீரியட்ல இவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு, அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு பெரிய பேரும் புகழும் துலாம் ராசிக்காரர் அடைவாங்க. இதுல ஆண் பெண் இந்த வித்தியாசமே இல்லை. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவர்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் அந்த பிஸ்னஸ்ல இன்னைக்கு டாப் லெவல்ல வரக்கூடிய வாய்ப்பு அந்த 2 பேருக்குமே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க செல்வந்தர்களாக செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் திகழும். அதே சமயத்தில் பெண் உரிமை, அதே சமயத்தில் பெண்களுக்கு நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, நல்ல உயர்வான வேலை, இது எல்லாமே இந்த வருஷத்துல கிடைக்க போகிறது. அதனால பெண்கள் இந்த வருடத்தில் ஆபரணம், விலை உயர்ந்த ஆபரணங்கள் அவங்க வாங்குவாங்க, அவங்க கணவன்மார்கள் வாங்கி கொடுப்பாங்க, அதை அணிந்து மகிழ்வார்கள். அதே சமயத்தில் அடகு வச்சிருந்த பொருளை தங்கம் நகை இதை பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் திருப்புவாங்க. இப்போ நம்ம ஒரு நகை வாங்கினோம், ஒரு மாதம் கூட உருப்படியாக போடல, அது அடகு வச்சு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, இன்னும் திருப்பவே இல்லை, நான் வாங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது அடகுலேயே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த பெண்கள் இந்த பீரியட்ல அவங்களுடைய வருத்தம் நிவர்த்தி ஆகும். ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியங்களா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கியத்தில் மட்டும்தான் பிரச்சனை. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடி கர்ப்பத்துக்கு கீழே கண்டிப்பாக அந்த வலி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பையில பிரச்சனை, கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். அது போக இவங்களுக்கு இந்த முதுகெலும்பு, அந்த தண்டுவடம், இதில் பிரச்சனைகள் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் சாதாரணமாக இருக்கும்போதே இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து மருத்துவம் பார்த்து கொள்வது நல்ல விஷயம். அது போக இந்த பீரியட்ல அவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, ஒரு நல்ல வைத்தியம் கிடைக்கும். இதன் மூலியமாக அவங்களுக்கு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய பிணி பிடைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்துல கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இவங்கள் எப்பவுமே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு விட்டு போயிருக்கலாம், அதை மீண்டும் தொடர்ந்து அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. இந்த பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜீவ சமாதி அது மாதிரி தெய்வ வழிபாடுகளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கடன் சார்ந்த விஷயம், கடன் வாங்கின கடன் அடைச்சிருவாங்களா, அதே மாதிரி கடன் கேட்டால் கிடைக்குமா? இவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக கடன் கிடைக்கும். அந்த கடனால் கடன் பற்றுவாங்களா அப்படின்னா படமாட்டாங்க, லோன் வாங்குவாங்க, அதன் மூலியமாக இவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. அந்த கடன் மூலியமாக இப்போ கடன் 1 லட்ச ரூபா கடன் வாங்குறாங்கன்னா அதில் 10,000 சம்பாதிப்பாங்க. அப்போ அதை சம்பாதிச்சு அந்த கடனையும் கட்டிட்டு இவங்களுடைய தரத்தையும் உயர்த்தி கொள்வார்கள். அந்த மாதிரியான பொசிஷன், அந்த மாதிரியான கடன் தான் இப்போ படுவாங்க. சும்மா கடன் வாங்கிட்டு கடன் பட்டுட்டு வட்டி கட்ட முடியல, அசலை கட்ட முடியல அப்படிங்கிற சூழ்நிலைகள் இவங்களுக்கு வராது. இருக்கிற அந்த கடன் கஷ்டத்திலிருந்து படிப்படியாக மேலே வந்துடுவாங்க, நல்லா நல்லா இருப்பாங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இல்லை கண்டிப்பா. ரொம்ப நாளா இந்த ஃபாரின் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா விஷா ட்ரை பண்ணி அந்த விஷா அப்ளை பண்ணியும் விஷா பார்த்தீங்கன்னா சேங்ஷன் ஆகாமல் போயிருக்குது. ஒரு கண்ட்ரிக்கு போகிறோன்னு சொல்லி இந்த விசா கிடைக்காமலும் போயிருக்குது. வேலைக்கு போகிறவங்களும் சரி, டூர் போகிறவங்களும் சரி, எங்கெங்கேயோ அந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க தடைகள் தான் வந்திருக்குது. ஆனால் இந்த பீரியடில் இவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த விசா கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். அப்போ உள்நாட்டு வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸும் பண்ணுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாடு போய் சுற்றி பார்க்குறவங்களும் சுற்றியும் பார்க்கலாம். அது போக இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கும் போகலாம்.
அப்படி வேலைக்கு போய் சம்பாரித்து அவங்களுடைய கனவுகள் அவங்களுடைய லட்சியங்கள் கண்டிப்பாக பலிக்கும். ஐயா, இந்த திருமணம் ஆகவே இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆக வாய்ப்புகள் இருக்கா? திருமணம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இப்போ இவங்க ராசிக்கு குரு பலன் இல்லை. அதே சமயத்தில் அந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதாவது குடும்பம் அமையறதுக்கான நேரம் இருக்கு, கண்டிப்பாக வரும். இந்த நேர காலத்தை பயன்படுத்தி குடும்பத்தை இவங்க அமைச்சுக்கணும். அப்படி அமைத்து கொண்டால் நல்லா இருப்பாங்க. இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்? துலாம் ராசிக்காரர்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னது போலயே இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வெள்ளை பால் மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு இவங்களுக்கு பிரிக்க தெரியணும். அப்போ அந்த நாலேஜ் இவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக எந்த விஷயத்திலையும் ஏமாற மாட்டாங்க. அப்போ ஏமாறலினா போதும், துரோகம் அடையலினா போதும், இவங்களுக்கு எதிரிகள் இல்லைனா போதும், இவங்க போகக்கூடிய ரூட் கிளியராக இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக. அப்போ எதிரிகளே இருந்தாலும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நேரம் நல்லா இருக்குது. 12 வருடம் கழித்து இந்த 12 வருட காலங்கள் நல்லா இருப்பாங்க. உச்ச குரு வராது. கண்டிப்பா. சிறப்புங்க. இவங்க வழிபாடு ஏதாவது சொல்லுங்கய்யா. இவங்களுக்கு வழிபாடு அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்களுடைய குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கும். ஜீவ சமாதி இதை கும்பிடலாம். அப்படி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அந்த தெய்வத்தை வெள்ளிக்கிழமை நாட்களில் இவங்க தான் இருக்கக்கூடிய இடத்துலையே அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமியை கும்பிட்டு வர்றது இவங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் 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 ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அந்த மகாலட்சுமி கிட்ட இவங்களுடைய பிரார்த்தனையை வேண்டிக்க சொல்லுங்க. அது கண்டிப்பாக இவங்களுக்கு பலிதமாகும். நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க. வணக்கம்.